ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் ஒரு சுவையான அவல் உப்புமா தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் அவலை நமக்கு தேவையான அவலை எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு டைம் நல்லா வாஷ் பண்ணி வடிகட்டிடுங்க தண்ணியை. இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு அரை சொம்பு அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். அதை நல்லா ஒரு 1/4 மணி நேரம் நல்லா ஊறட்டும். இப்போ ஒரு கடாயில் கடலையை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வறுத்துக்கலாம். நம்ம சிம்லேயே வச்சு நல்லா வறுத்துக்கோங்க. ரொம்ப தீய விடாமல் நல்லா சிம்லேயே வச்சு நல்லா வறுத்துக்கோங்க. நான் கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன். தேவைப்பட்டால் நீங்கள் கூட சேர்த்துக்கலாம். நல்லா வறுத்துடணும். அப்போ தான் நமக்கு நல்லாயிருக்கும். கடலை கடிக்கும் போது நமக்கு க்ரன்ச்சியாக இருக்கும். இப்போ ஆறுனது இதை தனியாக நம்ம உரித்து வச்சிடலாம். அது நல்லா ஆறட்டும். ஒரு பிளேட்டில் மாற்றி நல்லா ஆறட்டும். இப்போ ஒரு கடாயில் கடலை எண்ணெய் ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதில் எண்ணெய் காஞ்சதும் கடலைப்பருப்பு 1/2 ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1/2 ஸ்பூன் நல்லா பொரிஞ்சதும் கடுகை சேர்த்துக்கலாம். சிம்லே வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ குறித்த இந்த கடலையை நம்ம சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஒரே ஒரு பச்சை மிளகா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். பொடியாக நறுக்குன வெங்காயம் 2லேருந்து 3 வெங்காயம் தாராளமாக சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டால் சீக்கிரம் வெங்காயம் வதங்கும். நல்லா லைட்டாக உப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. அது கொஞ்சம் டேஸ்ட்டு கொடுக்கும், இனிப்பாகவும் இருக்கும். அதனால் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேன். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதோட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். ஆப்ஷனல் தான், தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளையும் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா சிம்மில் வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ அவல் ஊறிடுச்சு. இப்போ நான் தண்ணியெல்லாம் புழிஞ்சு எடுத்துகிட்டு இதோட நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெங்காயம், கருவேப்பிலை, கடுகு எல்லாம் மிக்ஸ் பண்ணுற மாதிரி எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடி லைட்டாக ஒட்டுச்சுன்னா நீங்கள் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு இப்போ கடைசியாக சேர்த்துக்கோங்க. லெமன் இருந்தால் நீங்கள் லெமன் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், மிக்ஸ் பண்ணி விட்டால் ரெடி ஆயிடுச்சு சுவையான அவல் உப்புமா. நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.